கேள்விகள் நமக்குள் வரும் பொழுதெல்லாம் ஏன் இது நடக்கிறது என்று நாம் கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் கர்த்தரின் வார்த்தை நம்மை தேற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார், அவர் நிச்சயமாக நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. Praise God. Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். நான் கலங்கி நின்ற பொழுது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற பொழுது ஹல்லேலூயா நான் இருக்கிறேன் என்றாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தனியாக இல்லை, அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். Understand that you are not alone, but God is with us. Hallelujah. கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், அதை புரிந்து கொள்ளுங்கள். Understand the presence of God and the power of God. Hallelujah. கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். Hallelujah. நான் என்றென்றைக்கும் உங்களுடன் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது அவரது வாக்குத்தத்தமாய் கொடுத்த ஒரு காரியம். ஹல்லேலூயா. என் உலகம் அழிந்து போலாம், வானமும் பூமியும் ஒழிந்து போலாம், ஆனால் என் வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்லும் காரியம் இதுதான். ஹல்லேலூயா. என் வார்த்தை மாறாது, நான் உன்னை விட்டு விலகேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சொல்லுங்க. என் கர்த்தர் செய்ய நினைப்பது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் பார்ப்பார்கள். அதை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் உயர்த்துவார். நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். Yes Lord. அதை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நன்றி ஆண்டவரே. சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. என் தேவனால் மட்டும்தான் நான் உயருவேன். ஹல்லேலூயா. அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்வோமா? என் கர்த்தரால் மட்டும்தான் நான் உயருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்வை தருவார். நானே உயர்வை தேடி ஓட மாட்டேன்.
நானே உயர்வை தேடி ஓட மாட்டேன், கர்த்தர் தான் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் சேனை, அவருடைய படை நம்முடன் இருக்கிறது. ஹல்லேலூயா. எலிசா ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவனுடைய வேலைக்காரனை பார்த்து பயப்படாதே என்று சொன்னான். ஹல்லேலூயா. அந்த வேலைக்காரன் பார்த்து பயந்தான். அன்றைக்கு என்ன நடக்குமோ, எதிராளிகள் சூழ்ந்து விட்டார்களே என்று. ஆனால் எலிசா சொன்னது ஹல்லேலூயா, இவர்களை காட்டிலும் நம்மை சுற்றி இருக்கும் ஆண்டவரின் படைகள் ஹல்லேலூயா பார் ஏராளமாக இருக்கிறார்கள் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்து பார். ஹல்லேலூயா. அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவுடன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரதங்கள், கர்த்தருடைய ரதங்கள் மலை எங்கும் சுற்றி நின்றது. ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பாதுகாப்பு ஹல்லேலூயா நம்முடன் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். நீ தனியாக இல்லை. ஹல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார். அவர் வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. உருவின பட்டயத்தோடு ஐ ஆம் ரெடி என்று நிற்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் நமக்காக, ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்கள், be still என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்கள். ஹல்லேலூயா. be still and you shall see the power of God. ஹல்லேலூயா. கர்த்தரின் வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே நீர் பார்ப்பீர்கள். நீங்கள் சும்மா இருந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு உங்கள் நம்பிக்கையும் விசுவாசம் கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ கர்த்தரை விசுவாசிப்பாயா? நீ கர்த்தரை விசுவாசிப்பாயா? ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அவர் நம்மை வழி நடத்தும் ஆண்டவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர். அவரை விசுவாசி நீ. ஹல்லேலூயா. அவரே நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தால், வார்த்தையை கொடுத்தார், அதை நீ அப்படியே விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் மனிதன் அல்ல. Understand, he is not man. Hallelujah. To change his words. Hallelujah. கர்த்தர் மனிதன் அல்ல. அவர் வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுவதற்கு ஆண்டவர் ஒரு வாட்டி நம்முடன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கேற்றபடி அவரும் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. அவர் வார்த்தையின் மேலே நாம் சாய்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா நீரே எந்த தேவன், தேவையாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா நீரே எந்த
எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் வார்த்தையின் மேலே நாம் சாய்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அன்றைக்கு யெகோவா ஈரே என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் தேவைகளை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அதுதான் வாழ்க்கையில விசுவாசமும் நம்பிக்கையும் ஆண்டவர் மேல் வேண்டும். ஹல்லேலூயா. இவர்கள் செய்வார்கள், அவர்கள் செய்வார்கள், ஏதாவது நன்மை நம் வாழ்க்கையில நடக்கும், பணம் உதவி செய்வார்கள், அது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே, யெகோவா ஈரே என்ற நாமத்தை உடையவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களிடத்தில் பணம் இருக்கா, செல்வாக்கு இருக்கா, பொருள் இருக்கா,
இல்லை என்று சொல்லாதீர்கள். கர்த்தர் இருக்கிறார், அதனால் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர், ஹல்லேலூயா, யெகோவா ஈரே என்ற நாமத்தை உடையவர், தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தை விசுவாசி, கர்த்தரின் நாமத்தை விசுவாசி. அவருக்கு 1000 நாமங்களுக்கு மேலாக இருக்கிறது. கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. சுகமளிக்கும் தேவன் அவர் ஒருவரே. யெகோவா ராஃபா என்ற நாமம், சுகமளிக்கும் தேவன் அவர் ஒருவரே. யெகோவா ரோஹி என்ற நாமம், அவரே நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே. யெகோவா ஷம்மா என்று கர்த்தர் ஒருவரே நம்முடன் இருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர், ஹல்லேலூயா, யெகோவா நிசியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வெற்றியின் கொடி, வெற்றியின் கொடி, the victory banner, யெகோவா நிசி அவர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ விசுவாசிப்பாயா? கர்த்தரை நீ விசுவாசிப்பாயா? யெகோவா தேவன், ஹல்லேலூயா, நம்முடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே சாய்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீ சாய்ந்திரு. அப்பொழுது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அது உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை ஆண்டவர் உடைத்தவர். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் இருக்கும் எரிகோ கோட்டை என்ன என்று நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எரிகோ கோட்டை தடுத்து நிற்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு எரிகோ கோட்டை பெரிதாக தடுத்து நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. வெற்றிக்கும் நமக்கும் நடுவில் அந்த கோட்டை இருக்கிறது. ஆனால் நீ அதை உடைக்க முயற்சி செய்தால் அது நடக்காது. கர்த்தர் தான் அதை உடைக்க வேண்டும். நல்லா யோசித்துக்கணும், நல்லா சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை வாட்டி இந்த கோட்டையை உடைக்க நாம் முயற்சி செய்திருக்கிறோம், முடியல. ஏன்? நம்முடைய முயற்சியால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் எரிகோ கோட்டையை உடைக்க ஆண்டவரால் முடியும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கே கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் தான் செய்வார், என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். அவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு ஆண்டவரே? உம்மை போல ஆண்டவரே யாருண்டு ஆண்டவரே? ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லா எந்தன் வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீர் எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்.
கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா, மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்வை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல் ஷடாய் நீர் ஒருவரே, சர்வ வல்ல தேவன், எல் ஷடாய் என்ற நாமத்தை உடையவரே, சர்வ வல்ல தேவன் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதோனாய் மை லார்ட் மை காட் என்று சொல்லும் நாமத்தை உடையவரே. ஹல்லேலூயா. யெகோவா தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, யெஷுவாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், மீட்பர் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. எல் ஷடாய் நீர் ஒருவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. சர்வ வல்ல ஆண்டவரே, ஆல்மைட்டி காட். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தேவன், நீர் மாற்றம் போதும் எனக்கு. Yes Lord. யெகோவா ஷம்மா, சுகம் தரும் தேவன்,
மாற்றம் போதும் எனக்கு, நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். ஆமாம் அப்பா, என்னை மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. இயேசுவே வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். ஆமாம் இயேசுவே, நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். இயேசுவே நீர் மாற்றம் போதும். லார்ட் நீர் மாற்றம் போதும். ஜீசஸ் நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும். சொல்லுங்க, நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாற்றம் போதும் எனக்கு. கர்த்தர் ஒருவரே போதும் நமக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். Yes Lord. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். Yes Lord. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். God will take care of you. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Yes Lord. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அறிக்கை செய், அறிக்கை செய், அறிக்கை செய். ஹல்லேலூயா. நீர் மாற்றம் போதும், மாற்றம் போதும். அறிக்கை செய்யுங்க. நீர் மாற்றம் போதும். கர்த்தர் ஒருவரே. நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும். Yes Lord. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. ஓரா பாபா ஷம்மரா கீரபாதாரபாதா ஓரி ஹதாரபாதா ஓதரஷம். ஹல்லேலூயா. கிரேட் லார்ட், லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. நீர் ஒருவர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ரபா ஹதீரபா ஷபரகபா. யெகோவா தேவனே, நீர் ஒருவரே போதும் ஆண்டவரே. யெகோவா ஷம்மா, நீர் எங்களுடன் இருக்கிறீர். யெகோவா நிசியே, நீர் எங்களுடன் இருக்கிறீர். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபாவே, தேவரீர் எங்கள் சுகமே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, பரிசுத்தரே, யெகோவா தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையாலே எங்களை அப்பா தேவரே பாதுகாக்கிறீர், வழி நடத்துகிறீர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். கர்த்தர் ஒருவரே. நீ விசுவாசி, கர்த்தரை விசுவாசி. கர்த்தர் உன்னை விடுதலை செய்வார். 1000 நாமங்கள் உடையவர் ஆண்டவர்.
அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் சமாதானத்தின் தேவன். உனக்கு சமாதானம் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் யெகோவா ஷாலோம் அவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம். கர்த்தர் ஒருவரே, அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஓ ஷமரமரா கிரபதரவ. எஸ் லார்ட் ஜீசஸ். எல்லா அறிக்கையிடுங்க. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். மாற்றம் போதும் எனக்கு, நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நன்றி ஆண்டவரே. தேவரீர், இந்த ஆராதனை வேலை முழுதுமாக நீர் இருந்ததற்காக நன்றி ஆண்டவர். நீர் ஒருவர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் எல்லாமே எங்களுக்கு பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா. நீர் எல்லாம் எங்களுக்கு பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, யெகோவா தேவனே, நாமத்தை அப்பா அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட சுகுவீனம் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே நினைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் பலவீனம், சாபங்கள், வியாதிகள், எந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவரீர், எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள் இந்த நிமிடமே விலகி போவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அறிக்கை செய்கிறோம். ஹல்லேலூயா. விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அது. ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரே விடுதலையின் நாயகன். ஹல்லேலூயா. எங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ங்க எல்லா கட்டுகள்லேருந்தும் ஆண்டவர் ஹல்லேலூயா விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, தந்தையாம் தேவன், அவர் எல்லா தேவைகளையும் பார்த்துக் கொள்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, யெகோவா ஈரே என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா ஃபினான்ஷியல் கட்டுகளையும் உடைக்கிறோம் கர்த்தாவே இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. Praise the Lord. Correct. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise God. Jesus Lord. Hallelujah. இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறது எரிகோ பட்டணத்தை பற்றி. ஹல்லேலூயா. எரிகோ பட்டணம் என்று சொன்னாலே வெற்றியின் சின்னம் தான் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்கள் எரிகோ பட்டணத்தை நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு இருந்த இந்த கஷ்டம், எனக்கு இருந்த இந்த தடை, எனக்கு இருந்த இந்த காரியத்தை ஆண்டவர் தகர்த்தெறிந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடும். நம்ம எவ்வளவு போராடினாலும் சில காரியங்களை தூக்கி போட முடியாது. ஹல்லேலூயா. சில சுகவீனங்கள், பலவீனங்களோ இல்லை பிரச்சனைகளோ பண கஷ்டங்கள் எது இருந்தாலும் நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் அது சரியாகவில்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுத்தால் அது நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைக்கும் பொழுது அது வெற்றி பெறும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நாம் யோசுவாவின் புத்தகத்தை பார்த்து கொண்டு இருந்தோம். ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்வது இதுதான். ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? யோசுவா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். பாருங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை போன வாரம் பார்த்தோம். ஆண்டவர் சொன்னது, என்னுடைய பிரசனம் முன்பதாக செல்லும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி ஆற்றை தொடும் பொழுது அந்த ஆறு இரண்டாக பிளக்கும். இந்த காரியத்தை நாம் போன வாரம் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்வது இதுதான். நாம் போன வாரமும் பார்த்தோம். அது மறுபடியும் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணலான்னு யோசிக்கிறேன். தேர் ஆர் நோ ஷார்ட்கட்ஸ் ஃபார் காட். ஆண்டவரிடத்தில் குறுக்கு வழி எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரே வழிதான், அது கர்த்தர் மேல் வைக்கும் விசுவாசம் ஒன்றுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோர்தான் நதியை கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படிதான் நாம் போக வேண்டும். சுத்தின்னு போகலாம், அந்த பக்கமாக போகலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாம், அந்த நதி இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகிடும். இது எல்லாம் கர்த்தருடைய டைமிங்க்கு சரியாக ஆகாது. அதனால் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது என்ன? அதனால் நாம் நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்குள்ளே போகிறோம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் சொல்லும் பொழுது கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தேர் ஆர் நோ ஷார்ட்கட்ஸ். குறுக்கு வழி எதுவும் கிடையாது. ஆண்டவரிடத்தில் போக வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கிறது, அது நேர் வழி மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் இன்றைக்கும் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் போன வாரம் கூட பார்த்தோம், எதிர்கால சந்ததிகளுக்கு சாட்சியாக சில காரியங்களை செய்ய சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆற்றின் நடுவே இருந்த கற்களை எடுத்து ஆண்டவர் ஒரு ஆல்டர், ஒரு உடன்படிக்கை எடுக்கிற அந்த ஒரு ஆல்டரை ஆண்டவர் கட்ட சொல்கிறார். ஒரு பலிப்பீடத்தை கட்ட சொல்கிறார். ஆனால் அந்த இடத்தில் ஆண்டவர் எந்த கற்களை வேண்டுமானாலும் எடுத்து செய்யலாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்தது என்ன? ஆற்றின் நடுவில் இருந்த கற்களை எடுத்து ஆண்டவர் அதை கட்ட சொன்னார். ஹல்லேலூயா. ஏன் அப்படி செய்ய சொன்னார்? ஏன் அப்படி செய்ய சொன்னார் என்றால், வருங்கால சந்ததிகள் வந்து பார்க்கும் பொழுது என்ன அந்த கற்கள் என்று கேட்பார்கள். எதுக்காக இந்த கற்கள் என்று கேட்பார்கள். அப்பொழுது கர்த்தர் யோர்தான் நதியை பிளந்து எங்களை கொண்டு வந்தார் என்று சொல்வதற்கு அந்த கற்கள் சாட்சியாக இருக்கும் என்று. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் கூட அந்த கற்களை போல எதிர்கால சந்ததிகள் தெரிந்து கொள்வதற்கு நாம் விட்டு வைத்து போகிற பொருட்கள் என்ன? ஹல்லேலூயா. வீடோ பொருளோ காரோ நீங்கள் விட்டு போனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காருக்கு வேல்யூ கிடையாது. யாராவது ஒருத்தர் விற்றுருவாங்க. எங்கள் தாத்தா வச்சுருந்தார் இந்த காரை, அதனால் நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு 1-2 பேர் தான் வச்சுப்பாங்க. எல்லாரும் விற்றுருவாங்க. வீடோ சொத்தோ எதுவுமே. ஆனால் கர்த்தருக்காக ஊழியங்களோ, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நீ நிற்கிறையோ, இல்லை கர்த்தர் ஆத்துமாக்களை சம்பாரிச்சையோ, அது என்றென்றைக்கும் தலைமுறையாக உனக்காக பேசும். ஹல்லேலூயா. தலைமுறையாக. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா அந்த மீட்டிங்கில் போய் ரட்சிக்கப்பட்டார், எங்கள் பாட்டி இந்த சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. தலைமுறையாக அந்த தலைமுறை மாறிவிடுகிறது. எதனால்? அவர்கள் கற்களை எடுத்து வைத்தார்கள். அந்த கற்கள் அடுத்த தலைமுறைக்கு ஞாபகம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறோம்? அடுத்த தலைமுறை பார்க்கும்படியாக எதிர்காலத்தில் அவர்கள் பார்த்து, எங்கள் பாட்டி இப்படி செய்தார்கள், எங்கள் தாத்தா இப்படி செய்தார்கள், அதனால்தான் இந்த ஸ்தாபனம் இருக்கிறது, அதனால்தான் இவர்கள் இந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இன்றைக்கு நீ செய்கிறாயா? ஹல்லேலூயா. அப்படி நீ இன்றைக்கு செய்தால்
2-3 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு சந்ததி எழும்பும், அது கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நாம் பார்ப்பது ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லும் காரியம். எரிகோ பட்டணத்தை இவர்கள் ஆண்டவர் என்ன சொன்னார்? சுற்றி வர சொன்னார். எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் சுற்றி வர சொன்ன பிறகு இவர்கள் 7 நாட்களுக்கு செய்ய சொன்னார். பாருங்க, 7 நாட்களுக்கு. நானும் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இது எதற்காக செய்யணும்? ஒரு நாள் சுற்றி வர சொல்கிறீங்க, திருப்பி 2வது நாள் போய் கேம்பில் போய் இருக்கிறாங்க கூடாரத்தில், திருப்பி 2வது நாள் சுற்றி வர சொல்கிறீங்க. எந்த சண்டையும் போடல, எதுவும் போடல. 6 நாட்களும் அவர்கள் சத்தம் போடவே இல்லை. எந்த ஒரு சத்தம் போடாமல் அமைதியாக சுற்றி கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி போய் கொண்டு இருந்தது, அப்படியே சுற்றி கொண்டு. 7வது நாள் தான் ஆண்டவர் 7 தடவை சுற்ற சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாச பரீட்சை ஆண்டவர் எப்படி கொண்டு வரார் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்தில் அந்த 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 சுவர் மேல் நின்று கொண்டிருந்தவர்கள் கூட அவர்களும் சிரித்திருப்பார்கள். இவங்க என்ன சுற்றி சுற்றி வந்துன்னு இருக்காங்க, இந்த 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 நம்ம பட்டணத்தையே சுற்றி சுற்றி வராங்க, எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அவங்களுக்கே ஒரு கேலி கூத்தாக மாறி இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சில காரியத்தை செய்ய சொல்கிறார். என்ன ஆண்டவரே செய்கிறது? நான் சண்டை போடுறேன் ஆண்டவரே, நான் சண்டை போடுறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் நீ செய்ய தேவையில்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், நிறைய இடங்களில் நான் இதை செய்ய போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதுவும் செய்ய தேவையில்லை, நான் சொல்லும் காரியத்தை நீ செய்தால் போதும் என்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? நீ அந்த பட்டணத்தை சுற்றி வா. அப்போ அந்த பட்டணத்தை சுற்றி அமைதியாக ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக வருவதற்கு மிகவும் மிகவும் தேவைப்பட்டது விசுவாசமும் நம்பிக்கை. அதோட முக்கியமானது பேஷன்ஸ். ஹல்லேலூயா. ரொம்பவும் பேஷன்ஸ் தேவைப்பட்டது. கர்த்தர் ஒரு காரியத்தை அவர்களை சோதிக்கிறார். அவர் ஒன்றுமே செய்யாமல் சுற்றி சுற்றி வா, ஆனால் விசுவாசம், என்மேல் விசுவாசம் வை, நான் செய்ய போகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அதில் என்ன அவர் பார்த்துப்பாரு? ஃபஸ்ட்டு டே சரி செய்யலாம் நல்லா போயிருப்பாங்க. 2வது நாள் சரி போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் 3வது நாள் 4வது நாள் அப்படியே ஒரு சில பேர், என்னப்பா இது 3 நாள் 5வது நாள் இன்னைக்கு போனோமா, ஒரு 4 பேர் போய் சுற்றிட்டு வரட்டும், நம்ம ஏன் போனோம்? பாருங்கள், இந்த கேம்பெல்லாம் நடத்தும்போது ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் கேம்ப் நடத்துகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க. வாங்க போகலாம், அது போகலாம், இது போகலான்னு. 5வது நாள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கால் வலிக்குது, வர முடியாது, எங்களால் முடியாது, எந்த ஒரு இது இருந்தாலும். சில இப்போ இது மலைக்கெல்லாம் ட்ரிப்புக்கு போனால், டூருக்கு கூட்டின்னு போனால் ஆர்வமாக மலைக்கு போகலான்னு வாங்க எல்லோரும். அந்த மலை மேலே நீங்கள் கூட்டின்னு போயிட்டீங்க வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரம் தான் நடப்பாங்க. அப்புறம் நான் இங்கேயே உக்காந்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் நம்முடைய பொறுமையும் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் கடைசி வரைக்கும் 7வது நாள் வரை, 7வது நாளில் 7 தடவை சுற்றி வர வரைக்கும் இவனுக்கு அந்த பொறுமை, இவர்களுக்கு அந்த பொறுமை, கீழ்ப்படிதல் இருக்கா என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். இந்த கதையை நாம் பார்க்கும் பொழுது சுற்றி வந்தாங்க சொல்லலாம். கிடையாது. உண்மையாலே அங்கே நடந்தவர்கள் எதுவுமே செய்யவில்லை. எதுவுமே செய்யாமல், பேசக்கூட பேசாமல் அமைதியாக இருங்க. அதில் இருக்கிறதுலே கஷ்டம் அதானே. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட பேச முடியல, அமைதியாக வாழ்கிறார். ரைட்டா? நம்மெல்லாம் போயிருந்தால் என்ன ஆகிருக்குவாங்க? ஃப்ரண்ட் ஃப்ளோர்லேருந்து பின்னாடி வரைக்கும் சிரிச்சுன்னு பேசிக்கின்னு, நேற்று இப்படி தான் அப்போ நடந்துச்சு எங்கள் கேம்பில், ஒரே தமாஷ்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? இப்படியே ஏதாவது ஒரு பேசிக்கொண்டே ஏதாவது ஒன்று நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் சொன்னது 7 நாளும்
7வது நாள் கூட 7 தடவை அமைதியாக அவர் சொல்கிறார். யோசுவா தெளிவாக சொல்லிட்டாரு, அவங்க யார் எது சத்தம் போட்டாலும் மேலேருந்து அந்த மதில் செவல் மேலேருந்து அந்த வால் மேலேருந்து எந்த சத்தம் போட்டாலும் எதுவுமே பண்ணாதீங்கன்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், நமக்கு எதிராக நிறைய பேர் சிரிப்பாங்க, நமக்கு எதிராக நிறைய பேர் வேலைக்காச்சா ஒன்றும் ஆகலைன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நமக்கு எதிராக சிரிப்பவர்களை பார்த்து நாம் ரியாக்டே பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ரியாக்டே பண்ணக்கூடாது. என்னெல்லாம் சில பேர் திட்டுவாங்க, நீலாம் மனுஷனா ரைட்டா, நீ ஏதாவது ஒன்று ரியாக்ஷன் கொடுன்னுவாங்க. ஹல்லேலூயா. உன்னை பார்த்து தான் சொல்கிறான், ஏதாவது ரியாக்ஷன் கொடுன்னுவாங்க. நல்லா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ரைட். நான் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்ல, கோபம்னு ஒன்று வர, கோபம்லாம் எனக்கு தேவையில்லை. ரைட்டா. கோபப்படணும்னா படலாம். எதுக்காக கோபப்படணும்? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஆண்டவர் பேரை ஒரு இடத்துல தூஷணம் பண்ணுறான் ஒருத்தன், அந்த இடத்துல கோபப்படும். ஏன்டா ஆண்டவரை நாமத்தை தூஷணம் பண்ண அப்படி தவறுதலாய் வேற ஏதாவது செஞ்சுட்டா அவனை கேளு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு தூஷணம், கர்த்தருடைய ஆராதனைக்கு தூஷணமாய் செய்கிறான், அவனை நீ கோபப்படு. ஹல்லேலூயா. தவறு செய்கிறவர்களை கூட என்ன செய்ய வேண்டும்? மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ மன்னிப்பதால் அவர்கள் திருந்துவார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு திருந்த மாட்டான், யாருமே அன்னைக்கு திருந்த மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் நினச்சி பார்ப்பான், நான் எவ்வளவோ கோபப்பட்டு ஆனால் எனக்கு எதிராக இருந்தவர்கள் கோபமே படலை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கிறார். இந்த இடத்துல இவர்கள் சுற்றி வருகிறார்கள். யோசுவா தெளிவாக சொல்லிட்டான், அவங்க சிரிப்பாங்க, அவங்க எல்லா கேலியும் பண்ணுவாங்க, என்னடா இவனுக்கு சுற்றி சுற்றி வராங்கன்னு. யாரும் எதுவுமே பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தரை நம்பி சும்மா இருந்து அவரே நம்பி ஒரு காரியத்தை சுற்றி வருவது மிகவும் மிகவும் கடினமான காரியம். ஹல்லேலூயா. முறுமுறுப்பு இருந்திருந்தால் ஆண்டவர் இதை செய்திருக்க மாட்டார். இவர்களுடைய தகப்பன்மார்கள் முறுமுறுத்தார்கள், தண்ணீர் இல்லாத பொழுது முறுமுறுத்தார்கள். அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார், அடுத்தபடியாக மறுபடியும் தண்ணீருக்காக முறுமுறுத்தார். அதனால் இவர்கள் முறுமுறுத்ததால் 2 பேர் கானான் தேசத்திற்குள்ளேயே போக முடியல. ஹல்லேலூயா. மோசே ஆரோன் 2 பேரும் கானான் தேசத்திற்குள் போக முடியல, ஜனங்கள் முறுமுறுத்ததால். ஹல்லேலூயா. பாருங்க, பேஷன்ஸ். ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் சுற்றி வரும்பொழுது. ஏதாவது நடந்தால் பிரச்சனை கிடையாது. ஏதாவது வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறதுனா யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் சைலண்ட்டாகவே ஆண்டவர் டீல் பண்ணுறாருன்னா ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நான் நிறைய அந்த பாதையில் போயிருக்கேன். ஆண்டவர் சைலண்ட்டாகவே இருப்பார். ஒரு சில நேரம் கூட இருக்கிறாரா அப்படின்னு கூட டவுட் வந்துடும் நமக்கு, என்ன இவ்வளவு சைலண்ட்டாக வராரே அப்படின்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப சைலண்ட்டாக சில நேரத்தில் வரார். இப்போ எங்கள் மனைவி கூடலாம் நான் போனேன்னா என் கூட பேசினே வருவாங்க. அவங்க இருக்கிறாங்கன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகினே இருக்கும், ஏன்னா அவங்க பேசினே வருவாங்க கூட, பிரச்சனையே கிடையாது. ரைட்டா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சைலண்ட்டாகவே வரார். இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு பகல் நேரத்தில் திரும்பி பார்த்துடலாம். ஆனால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது இருட்டாக இருக்கு. இருட்டாக இருக்கிற நேரத்தில் அவர் சைலண்ட்டாக வந்து நிற்கார். ஹல்லேலூயா. இருட்டாக இருக்கிற நேரத்தில் சைலண்ட்டாக வர்றதால நமக்கு ஆண்டவர் நம்ம கூட வர. இதுதான் எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் சுற்றி சுற்றி வர சொன்னார். எல்லாம் அமைதியாக போயின்னு இருக்காங்க, ஒன்றும் நடக்கவில்லை. ரொம்ப கஷ்டமான காரியம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் 7வது தடவை அவர்கள் சுற்றி வந்து நின்ற பொழுது, அப்பொழுது யோசுவா அங்கே கட்டளை கொடுக்கிறார், இப்பொழுது எக்காலத்தை ஊதுங்கள் என்று. ஹல்லேலூயா. படிப்போம் அந்த வசனத்தை. ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவா ரைட், யோசுவா
6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றான். ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார் என்று. ஹல்லேலூயா. இன்னும் பட்டணம் அந்த செவரு உடையவில்லை, இவர்கள் இன்னும் சண்டை போடல, இன்னும் அந்த பட்டணத்திற்குள் போகவில்லை, எதுவுமே நடக்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆர்ப்பரியுங்கள் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்யும் செயல்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வாட் இஸ் காட் எக்ஸ்பெக்டிங் யூ டு டு? கிடைத்ததாக நீ கர்த்தரை ஆர்ப்பரி. ஆண்டவரே, நீர் கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் அதை செய்வார். ஹல்லேலூயா. என் விசுவாசம் அதை தாண்டி இருக்கிறது, கர்த்தர் எனக்கு செய்து விட்டார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழும். ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்தில் யோசுவா, இப்பொழுது எல்லாரும் சத்தம் போடுங்கள், கர்த்தர் நமக்கு வெற்றியை தந்து விட்டார் என்று. ஹல்லேலூயா. அதை தான் செய்ய வேண்டும். எப்போ ஆண்டவரே செய்ய போறீங்க? எப்போ ஆண்டவரே செய்ய போறீங்க? ஏசப்பா, நான் கண்ணீர் விட்டாலும் இப்படியே டெய்லி அழுது கொண்டு ஆண்டவர் பார்ப்பாரு. கண்ணீர் ரொம்ப பக்கெட்டாக ரொம்பி போச்சுமா, அழாத, போதும். விசுவாசத்தில் வெற்றியின் சின்னமாக கர்த்தர் தந்து விட்டார்னு சொல்லு. ஆண்டவர் அந்த கோட்டையை உடைப்பார். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்தில். அறிக்கை செய்யும், உன் வாயினால் நீ அறிக்கை செய்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் வாயினால் நீ என்ன அறிக்கை செய்கிறாய்? ஹல்லேலூயா. என்னெல்லாம் நான் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது பேச வர டக்குன்னு என்னை கண்ட்ரோல் பண்ணுவாங்க எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்க. அண்ணா தயவுசெய்து நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. நான் ஏன்னா நெகட்டிவாக ஏதாவது சொல்லிட்டு போகிறேன்றதுக்காக டக்குன்னு எல்லாம் இல்லை, நீங்கள் சொல்கிறதுனா எனக்கு பாசிட்டிவாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. நாம் சொல்லும் வார்த்தைகள் பாருங்க, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. அது விசுவாசத்தின் டிக்ளரேஷனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று கூட என்னுடைய மனைவி என்கிட்ட பேசினுக்கும் போது கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? உங்கள்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்டாங்க நேற்று. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, அதால் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அவங்க மறந்துட்டு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. நான் எப்பொழுதும் அப்படி தான் யோசிப்பேன். பணம் நோட்டு, அது இருக்குது இல்லை, அது பொருட்டு கிடையாது. பணம் இருக்கா? இருக்குது. எப்படி? ஆண்டவர் இருக்கிறாரு, அதால் பணம் இருக்கு. ஹல்லேலூயா. இதை தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேல் நீங்கள் வைக்க வேண்டும். இருக்கிறது, கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று இங்கே யோசுவா, இப்பொழுது சத்தம் போடுங்கள், அது இடிந்து விழும் என்று. மேலே படிங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்திருந்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். பாருங்க 20ஆம் வசனம் படிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அப்பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தவுடன் என்ன செய்தாங்க பாருங்க. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். பாருங்க, அந்த அலங்கம் வெளிப்புறமாக விழுந்ததால் ஜனங்கள் மேலே ஏறி ஒரு ஸ்லோப் மாதிரி ஆயிடுச்சு. வெளிப்புறம் செவரு விழுந்ததால் மேலே ஸ்லோப் மாதிரி ஆயிடுச்சு. ஈஸியாக ஏறி எல்லாரும் உள்ளே ஓடிவிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆராய்ச்சியாளர்கள் போய் அந்த இடத்தில் ஆராய்ச்சி செய்தார்கள். எரிகோ பட்டணம் அந்த இடத்தை ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்கள் ஆராய்ச்சி செய்யும்போது முக்கியமாக கண்டுபிடித்தது என்ன? அவர்கள் கண்டுபிடித்தது அந்த எரிகோ கோட்டையின் மதில் சுவர் அது
வெளிப்புறமாக விழுந்திருந்தது என்று கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா. இடித்தால், ஜனங்கள் இடித்தால் செவரு உள்பக்கமாக விழும், உள்பக்கமாக விழும் சிவரு. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் தான் உடைத்தார் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள், செவரு அந்த மதில் சிவர் வெளிப்புறமாக விழுந்தது என்று. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் அவர்தான் அந்த மதில் சுவரை, அந்த அலங்கத்தை உடைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையிலே அதை செய்வார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்து, ஆண்டவர் இருக்கிறார், எக்கால சத்தத்தை ஊதி, வெற்றியின் சத்தத்தை ஊதி, கர்த்தர் செய்கிறார் என்று, கர்த்தர் செய்து விட்டார் என்று நீங்கள் எக்கால சத்தத்தை ஊதின பயமில்லாமல் இருந்தீர்கள் என்றால் அலங்கம், அந்த மதில் சுவர் தானாக கீழே விழுந்து விழும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அதுதான் ஆண்டவர் செய்தார் ஜனங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், முக்கியமான காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சுவரை உடைத்தார், ரைட்டா, அந்த மதில் சுவரை உடைத்தார். ஆனால் ஜனங்கள் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கு கர்த்தர் பார்த்து, இப்படி ஆப்போசிட்டாக நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் தவறு. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று நம்பிக்கை, விசுவாசம், அந்த சுவர், அந்த மதில் சுவர், அந்த அலங்கம் இடிந்து விழுந்த பிறகு கூட ஆண்டவர் செய்வார் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பேர். ஹல்லேலூயா. அது மிகவும் தவறு. கர்த்தர் அவருடைய செய்து விட்டார். அவருடைய காரியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தால் நாம் தயாராக இருக்க வேண்டும், நாம் யுத்தம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது, கடவுள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நாம் என்றைக்குமே குழப்பிக்க கூடாது. நம்ம நிறைய பேர் அதுதான் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? கர்த்தர் செய்வ என்ன நினைக்கிறாரோ அதை நாம் போய் செய்கிறோம். we are behaving like gods. கடவுளை வேலையை, கடவுளின் காரியத்தை நாம் போய் செய்து கொண்டு அந்த மதில் சுவரை இடித்து கொண்டிருக்கிறோம். அது நம் வேலையே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் அதை பார்த்து கொள்கிறேன், அது இடிந்து விழுந்த பிறகு நீ ஓடி போய் உள்ளே சண்டை போடு என்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வேலையை நீ பார், கர்த்தருடைய வேலையை கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நாம் பார்க்கும் செய்தி இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ண வந்த செய்தி இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொன்னது என்ன? அந்த நகரத்தில் இருந்த எந்த ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் எடுக்கக்கூடாது. எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய காரியத்திற்காக கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, படிங்க, அதே 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். எல்லாவற்றையும் சுட்டு எரித்து விட்டார்கள். எதுவும் அது சபிக்கப்பட்ட இடம் என்று. ஏன் சபிக்கப்பட்ட இடம் என்றால் அங்கே விக்கிரக ஆராதனை இருந்தது. அதனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அங்கே சபிக்கப்பட்ட பூமியாக அதை மாற்றிவிட்டார். எல்லாவற்றையும் எரித்தார்கள். அப்புறம் வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் டு காட். ஹல்லேலூயா. முதற்கனி எப்பவுமே கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அதனால தான் முதல்ல பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் நான் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டானுவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல நடக்கிற ஒரு காரியம் அது கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் ஆண்டவர் எதற்காக இதை செய்ய சொன்னார் என்றால், இட் இஸ் அ டெஸ்ட். அது ஒரு டெஸ்டாக இருந்தது. எதுக்கு அப்படின்னா, அங்கே ஜெரிக்கோ எப்படியாப்பட்ட பட்டணம் அப்படின்னா, ஏராளமான பொருட்களும் சொத்தும் ஏராளமான நகைகளும் இருந்த ஒரு பட்டணம் எரிகோ. அது ஒரு டெஸ்ட் அவர்களுக்கு. ஹல்லேலூயா.
பணத்தின் மீது அவர்களுக்கு ஆசை இருக்கிறதா, பொருட்கள் மீது அவர்களுக்கு ஆசை இருக்கிறதா? என்ன செய்கிறார்கள்? அப்படியே பார்த்துவிட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டு, அடாடா பியூட்டிஃபுல் பெட்ஷீட்டாக இருக்கே, அடாடா இந்த வேஸ், இந்த போர்சலின் வேஸ், அடாடா ரொம்ப அழகாக இருக்கே, ஒரே ஒரு கப் செட் எடுத்துன்னு போயிடலாமா? இப்படி இவர்கள் யோசிக்க கூடாது என்று ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் கொளுத்தி போடுங்கன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே ஒரு டெஸ்ட், ஒரு ஆண்டவர் ஒரு சோதனை களமாக அதை மாற்றிவிட்டார். எதை சோதனை களமாக மாற்றிவிட்டார்? எங்கே அதிகமான செல்வாக்கு இருக்கிறதோ, எங்கே அதிகமாக ஆண்டவர் செல்வாக்கை கொடுத்தாரோ அந்த இடமே சோதனைக்குரிய காரியமாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில கூட செல்வாக்கு அதிகமாக கொடுத்திருந்தால் அந்த இடத்தை ஆண்டவர் சோதனைக்குரிய காரியமாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. God will see whether you give priority to money, wealth or to him. ஹல்லேலூயா. நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்பதை ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. அதற்கு தான் செல்வாக்கு அதிகமாக நிறைய காரியங்களை கொடுக்கிற ஆண்டவர் நம் இருதயத்தையும் பார்ப்பார். உன் இருதயம் எங்கே போகிறது என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதன் பணத்தையும் கடவுளையும் man cannot serve two gods. இரண்டு கடவுள்களை ஒரு மனிதன் சேமிக்க முடியாது. ஒன்று பணம், இன்னொன்று கடவுள். இதை செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் சொல்வது என்ன? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எரிகோ பட்டணத்தை எல்லாரும் போனாங்க, ரைட், எல்லாரும் போனாங்க. ஆனால் ஒரு மனிதன் செய்த தவறினால் அவன் அந்த பணத்தின் மீது ஆசைப்பட்டதால், ஹல்லேலூயா, அந்த பொருட்கள் மேல் ஆசைப்பட்டதால் அவர் எல்லாரையும் அடித்து விட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஒரே மனிதன் ஒரு சில பொருட்களை அவன் எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. அவன் என்னென்ன எடுத்தான் பார்த்தீங்கன்னா, பெருசாக கூட எடுக்கலை. ஆனால் அவன் செய்தது என்ன? மிகப்பெரிய தவறு. ஹல்லேலூயா. அவன் என்ன எடுத்தான்? அதே 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவன் ஒத்துக்கொண்டான். இன்னின்ன பிரகாரமாக செய்தேன் என்றான். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், ஒரு சால்வை, அப்புறம் 200 வெள்ளி சேக்கல்லையும், 200 வெள்ளி சேக்கல், அது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2.5 கிலோ வருமா வெள்ளி. அப்புறம் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும், 1/2 கிலோ வருகிற ஒரு பொன்னான ஒரு கோல்டில் செஞ்ச ஒரு பொருளை அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதனால் என்ன நடந்தது? ஒன்று, ஏக்கன் செய்த தவறினால் ஆண்டவர் கோபம் கொண்டார். அதனால் ஆண்டவர் அடித்தார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் தோற்கடித்தார். யார் மூலமாக? ஆய் என்ற சிறிய பட்டணத்தின் மூலமாக ஆண்டவர் தோற்கடித்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, சின்ன ஒரு பொருளோ பெரிய ஒரு பொருளோ அது முக்கியம் கிடையாது. ஆண்டவர் பெரிய காரியத்தை பார்த்து மகா பெரிய வெற்றியும் தரலாம். சின்ன ஒரு காரியத்தை வைத்து நம்மளை வீழ்த்தி விடலாம். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எதன் மேல் இருக்கிறது? கர்த்தர் மேல் இருக்கிறதா, இல்லை பணமோ பொருளோ செல்வாக்கோ இல்லை மற்றது மேல் இருக்கிறதா? இந்த ஏக்கன் செய்தது என்ன? அவன் அதை மறைத்து வைத்திருந்தான், கீழ்ப்படியாமல் செய்து விட்டான். கர்த்தர் சொன்னார் எடுக்கக்கூடாது என்று சொன்னார், அவன் எடுத்து விட்டான். ஹல்லேலூயா. இச்சித்தேன் என்ற வார்த்தை அங்கே போட்டிருக்கிறது. அவன் ஆசைப்பட்டான். ஹல்லேலூயா. இதை தான் ஏவாளும் அன்றைக்கு செய்தால், இந்த பழத்தை சாப்பிடு என்று சொல்லும் பொழுது அந்த பழம் கண்களுக்கு
நன்மையாக இருந்தது, இனிமையாக இருந்தது, கண்களுக்கு ஏற்றதாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இச்சை அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, வஞ்சிக்கிறவனாய் பிசாசு இருப்பதால் அவன் என்ன செய்கிறான்? ஏக்கனை தூண்டிவிட்டு அவன் தவறில் விழுந்து விட்டான். 2 காரியம் பிசாசு அவனை தூண்டிவிட்டான். 1, 2வது தன்னுடைய சுயத்தினால் உலக பிரகாரமான ஆசையில் அவன் விழுந்து விட்டான். ஹல்லேலூயா. 2ம் சேர்ந்துதான் இந்த தவறு நடக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்றைக்கு நம்மை தள்ளுவதற்கு, பாவத்தில் தள்ளுவதற்கு நம் சுய ஆசைகளும் இருக்கிறது. பிசாசும் சில நேரங்களில் நம்மை சில போராட்டங்கள் மத்தியில் நடத்தும் பொழுது ஆசை காட்டி விழ வைக்கிறான், வஞ்சித்து விடுகிறான் என்று வசனம் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இது மட்டும் இல்லை, யோசுவா தரப்பில் ஒரு தவறு இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன தவறு இருக்கிறது என்று பார்த்தால், எரிகோ பட்டணத்தை பெரிய பட்டணம், அதனால் எரிகோ பட்டணத்தை தோற்கடிப்பதற்கு அவன் ஆற்றுக்கு இந்த பக்கமாக உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு அந்த எரிகோ பட்டணத்தை பார்த்து கொண்டு என்ன செய்யலாம் கர்த்தாவே என்று சிந்தித்து கொண்டிருந்தான். அவன் உடனே போலாம் வாங்க அப்படின்னு சொல்லலை, சிந்தித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் இப்படி செய் என்று ஆலோசனை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரின் வார்த்தைக்காக காத்திருந்த யோசுவா ஆய் பட்டணத்திற்காக மேற்கொள்வதற்கு போகும்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக அவன் காத்திருக்கவில்லை. ஹல்லேலூயா. 2 ஸ்பை எரிகோ பட்டணத்தை போய் வேவு பார்ப்பதற்காக 2 ஸ்பை அனுப்புகிறார். கரெக்டாக இல்லையா? அவர்கள் ராகாப் வீட்டுக்கு போகிறாங்க. அவர்கள் மறுபடியும் வந்த பிறகு செய்தியை சொல்கிறார்கள், எல்லாரும் பயந்து இருக்கிறார்கள் என்று. கரெக்டாக இல்லையா? அப்போ யோசுவா ஓகே ரைட்டு, இவர் சொல்லிட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்னு அந்த வேவு பார்த்த 2 பேரின் செய்தியை வைத்து அவன் போகவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தான். கர்த்தர் முன்பதாக செல்கிறாரா என்பதற்காக காத்திருந்தான். ஹல்லேலூயா. அவன் வனாந்தரத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து வரும் பொழுது அவன் பார்த்த காட்சி, கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் முன்னாடி போனார். அதை அவன் பார்த்தான். மோசே என்ன செய்தார் என்று பார்த்தான். கர்த்தருக்கு பின்னாடி எல்லாரும் போனார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரின் வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தான் யோசுவா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க, அவன் பாருங்க 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முழிய அடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அவர்கள் கொஞ்சம் பேர் தான். The problem is small. உன் வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதித்து முடிந்து விட்டது. Now the problem is very small. Hallelujah. இது சின்ன பிரச்சனை, அதனால் இப்படி செய்யலாம் என்று இந்த உளவாளிகள் ஒரு ஆலோசனை தருகிறார்கள். யோசுவா என்ன செய்திருக்க வேண்டும்? நியாயமாக பார்த்தா அதே போல சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அது முக்கியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டாயா? கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டாயா? கர்த்தருடைய சமூகத்தில் நீ அதற்காக ஜெபித்தாயா? கர்த்தர் உனக்கு முன்பதாக செல்வேன் என்று சொன்னாரா? அப்பொழுது நீ எழுந்து அதை சண்டை போட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நியாயமாக பார்த்தாங்க. யோசுவா கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து ஆய் பட்டணத்தை அவன் சண்டை போட்டு இருந்தால் ஆண்டவர் போவாத நிறுத்துன்னு சொல்லிட்டுப்பார். ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்லிட்டுப்பார், போவாத நில்லு. ஏன் ஆண்டவரே? ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அவன் கேம்பில், பணத்து மேலே இச்சையாக இருந்து பணத்தையும் பொருளையும் பொண்ணையும் இச்சைப்பட்டு அவன் தவறு செய்து விட்டான் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். இதற்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை யோசுவா. அப்போ யார் மேலே தவறு இருக்கு? ஒரு தலைவனாக இருந்து ஒரு யோசுவா செய்திருக்க வேண்டிய
எரிகோ பட்டணம் பெருசா இருக்கு, அதுக்கு அந்த பக்கம் ஆற்று பக்கம் உட்காந்துன்னு அமைதியாக அந்த எரிகோ பட்டணத்தை என்ன பண்ணலான்னு யோசுவா, நீ யோசுவா பட்டணம் சின்னதா இருக்குன்றதால கடவுள் தேவையில்லைன்னு யோசித்தியா? கடவுள் தேவையில்லை என்று யோசிக்கிற யோசுவா, அன்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்தாரே, இன்றைக்கு இது தேவையில்லை, கர்த்தர் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று நினைக்கிறாயா? யோசுவா நினைத்தான், அவன் தவறு செய்து விட்டான். ஹல்லேலூயா. என்னை பொறுத்தவரை யோசுவா முழங்காலிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டிருந்தால் ஆண்டவர் போகாதே நிறுத்து என்று சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்க, 4ஆம் வசனம் படிங்க, 7:4. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் 1000 மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். அப்புறம் 1000 மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஜனங்களின் இருதயம், எரிகோ கோட்டையில் இருந்த ஜனங்களின் இருதயம் தண்ணீராய் மெல்ட்டானது, தண்ணீராய் உறைந்து ஓடினது என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ராகாப் சொல்றா, எல்லாரும் பயந்து போயிருக்கிறார்கள் என்று. யாருக்கு இந்த நிலைமை வர வேண்டும்? உன்னை எதிர்ப்பவர்கள், பிசாசு, இவர்கள்தான் பயந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன நடந்தது? கர்த்தருக்கு முதலிடம் நீ தரவில்லை யோசுவா, நீ கர்த்தருக்கு முதலிடம் தரவில்லை. அதனால் உன் குடும்பத்தில் உன் ஆட்களில் யாரோ ஒருத்தர் தவறு செய்து அது கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. நீ கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து ஜெபத்தில், ஆண்டவரை செய்யட்டுமா வாண்டவா, நான் செய்யலாமா பண்ணலாமா என்று கேட்டிருந்தால் ஆண்டவர் அதை காட்டியிருப்பார். ஹல்லேலூயா. இதுதான் யோசுவா செய்தது. அதனால் இப்போ யாருக்கு பயம் வந்து விட்டது? தேவ ஜனங்களுக்கே பயம். யாருக்கு பயப்படக்கூடாதோ, யார் விசுவாசத்தில் தைரியமாக நடக்கணுமோ அவர்களே இன்றைக்கு பயந்து ஓடிவிட்டார்கள். இதுவரைக்கும் போர் சண்டை போட்டு யாருமே இறந்தது கிடையாது இஸ்ரவேலர்களில். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் வந்தார்கள், ஒருத்தர் கூட போரில் அடிபட்டு காயப்பட்டு இறந்து போகவில்லை. ஆனால் இன்றைக்கு சின்ன பட்டணம் பட்டணம், அந்த பட்டணத்தை அவர்கள் தோற்றுவிட்டு 36 பேர் இறந்து விடுகிறார்கள். அவர்களை துரத்தி மலை ஃபுல்லாகவே துரத்தி அடிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவமானம் தேவ மனிதர்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதிலிருந்து ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? ஆண்டவரின் வார்த்தைக்காக பெரிய காரியமோ சிறிய காரியமோ அது முக்கியம் கிடையாது. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பெரிய மீட்டிங், அதுக்காக 3 நாள் உபவாசம், பெரிய காரியம், அதனால் 2 நாள் நான் ஜெபக்க போகிறேன், ரைட்? இது ஒன்றும் இல்லை, இது சாதாரண விஷயந்தான். ஒருத்தரை போய் சந்திக்க போகிறேன், அவருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மீட்டிங்க்கு 3 நாள் இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த 3 நாள் உபவாசம் இல்லை 2 நாள் ஜெபித்தீங்க பார்த்தீங்களா, அதே காரியத்தை ஒருத்தருக்கு போய் சுவிசேஷம் சொல்லும் போது கூட அதே நம்பிக்கை விசுவாசம் அதே காரியத்தை முன்னாடி வைக்க வேணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையிலே விளங்க வேண்டும். The word of God should be revealed in your life. அப்பொழுது நீ முன்னாடி போனேனா, அப்பொழுது அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போறனா, கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறார் என்றால் நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த ஏக்கன் செய்த தவறு அது ஒரு பக்கம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பணத்தின் மேலும் செல்வாக்கு மேலும் ஆசைப்பட்டு செய்யக்கூடாது என்று சொன்னதை அவன் செய்து விட்டான். ஒரு பக்கம் நடந்த தவறு. இன்னொரு பக்கம் நடந்த தவறு, கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் உள்ளே போனது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் காத்திருக்காமல், எரிகோ பட்டணை காத்திருந்து நீ 7 நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை, 7ஆவது நாள் 7 தடவை சுற்றி வந்தியே, அப்போ பொறுமையாக இருந்தியே.
அப்போ நீ எவ்வளவு பொறுமையாக இருந்து கர்த்தருக்காக காத்து கொண்டிருந்தியே. ஆய் பட்டணத்தை பார்த்து நீ பொறுமையாய் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் அவசரப்பட்டு நீ முன்னாடி போய் 36 பேர் இறந்து விட்டார்களே. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி, ஹல்லேலூயா, நீ என்னுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்து பொறுமையாக எத்தனை வாட்டி சுற்றி வந்தாலும் சரி, எத்தனை வாட்டி நீ எவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாலும் சரி, என் வார்த்தைக்காக காத்திருந்து நான் முன்பதாக செல்கிறேன் என்றால் அப்பொழுது நீ எழுந்து சண்டை போடு என்கிறார். ஹல்லேலூயா. இன்று நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் இதுதான். கர்த்தருக்காக பொறுமையாக காத்திரு, கர்த்தருக்காக கீழ்ப்படி. பணத்து மேலேயோ செல்வாக்கு மேலேயோ உன்னுடைய கவனத்தை செலுத்தாதே, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, போன மாதம் கூட ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டிருந்தேன். என்ன செய்யலான்னு. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக ஒரு நபர் மூலமாக அந்த ஏற்ற நேரத்தில் ஃபீஸ் கட்ட எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்வது என்று யோசனை இருந்தேன். என்னடா இது சின்ன அமௌண்ட்டிலேயே பெரிய அமௌண்ட்டாக இருக்கே, என்ன பண்ணலாம்? ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நபர் கிட்ட ஆண்டவர் காசு கொடுத்து இவர்களிடத்தில் கொடுத்து வையினாங்க. அது எனக்கு அந்த ஃபீஸ் கட்ட உதவியாக இருந்தது. ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் கர்த்தரிடத்தில் பணம் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது, கர்த்தர் எல்லாம் செய்வார். ஆனால் நீ பொறுமையாக காத்திருந்து விசுவாசித்து இருந்தால் கர்த்தர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலும் செய்வார். ஆனால் இதுவோட பெரிய செல்வாக்கு எங்கே இருக்கிறது என்றால் ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் யோவான் 14:1 அதிகாரத்தில் 14 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். யாருக்காக? நமக்காக. இங்க இல்லை, இந்த லேண்ட் வேல்யூ கிடையாது, அந்த லேண்ட் வேல்யூ வேற. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற லேண்ட் வேல்யூக்கு மதிப்பே கிடையாது. நீ பூமியில எவ்வளவு வேணா லே அவுட் போட்டு வச்சுக்கலாம், ஆனா பரலோகத்தில் இருக்கிற லே அவுட்ல உனக்கு ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னா, ஹல்லேலூயா, அதுக்கு மதிப்பே வேற. ஆண்டவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, உனக்கு அங்கே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் செய்வார். கர்த்தர் மேல் நீ விசுவாசித்தால். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவாயீரே தந்தையாம் தேவன், நீர் மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எல்லாம் சொல்லுங்க. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. கர்த்தர் ஒருவரே போதும் நம் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீ பொறுமையாக இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அவர் யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பொன்னோ பொருளோ செல்வாக்கோ பார்த்து இச்சைப்படாதே, அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடன் இருப்பவர் யார்? அவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. மற்றவர்கள் இல்லாதது நம்ம கிட்ட இருக்கு. மற்றவர்கள் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்மளுடன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர், யெகோவாவின் தேவன். ஹல்லேலூயா. அவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவிப்பார்.
விடுவிப்பார். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு எது வேணாலும் செய். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் முன்பே செல்கிறார். அவர் முன்பே செல்கிறார். அவருடைய வழி நடத்தல் பிரகாரமாக நாம் செல்வோமாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு போக நீர் கிருபை தந்ததற்காக நன்றி. மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளை முழுதுமாக எங்களோடு இருந்து எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவைகளை சந்தித்தரலங்க தேவரீர். ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே தேவரீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தாவே எந்த குறையும் இல்லாமல் தேவரீர் அப்பா அந்த எரிகோ கோட்டை உடைந்து அப்பா தேவரீர் வெற்றியை பெற்றுக்கொள்ள நீர் கிருபையை தாங்க. ஹல்லேலூயா. வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.